Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மோஜோ கேமிங். ஓகே, நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ரைட், ஓகே, இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சரி கேஸ், ஸோ இதுக்கு முன்னாடி இந்த கேமை நம்ம விளையாடும் போது ஒரு 10 நிமிஷம் கூட நம்ம சர்வே பண்ண முடியாமல் இருந்துச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது வீடியோ மாற்றி அப்லோட் பண்ணிட்டேன், அது வேற விஷயம். ரைட், ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் நம்ம வந்து மறுபடியும் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ இந்த வாட்டி எப்படியாச்சும் நம்ம வந்து இந்த கேமை வந்து ஃபினிஷ் பண்ண ட்ரை பண்ணலாங்க, சரிங்களா? சரி, ஓகே, ரொம்ப பேசாமல் இப்போ வந்து நம்ம இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, நம்ம டுட்டோரியல் எதுவும் கொடுக்க வேணாங்க, நம்ம டேரெக்டாகவே கேமுக்குள்ளே போயிடலாம், ஓகேவா? ஸோ டுட்டோரியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் நம்ம தெளிவாக கொடுத்துருப்போம். ஃபர்ஸ்ட் விஷயமா நம்ம என்ன பண்ணணும்னு வச்சுக்கலாம், கடை இந்த இடத்துல போய் நம்ம ஃபார்மிங் ஆரம்பிச்சிருவோம், சரிங்களா? எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிருவோம். மறுபடியும் தண்ணியை ரீஃபில் பண்ணுவோம். இந்த காக்கா வந்து நம்மளுக்கு டுட்டோரியல் சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம 2 வாட்டி ஏர்ன் பண்ணிடணும். ஓகே, கடை மறுபடியும் தண்ணி ஊற்று, மறுபடியும் போய் தண்ணியை ஃபில் பண்ணு. இந்த வாட்டி எப்படியாச்சும் கட்ட நம்ம முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஸ்பீடாகவே வந்து நம்ம ஏர்னிங் வந்து ஆரம்பிக்கணும் கைஸ். தண்ணி, மறுபடியும் போய் தண்ணியை ஃபில் பண்ணு. மூவ்மெண்ட் ஸ்பீடு தான் கொஞ்சம் சொதப்புது, மற்றபடி எல்லாமே பர்ஃபெக்ட்டு. ஓ சூப்பர் கைஸ், ஃபர்ஸ்ட் ஏர்னிங். மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம்னு வச்சுக்கலாம், கடன்னு இது பண்ணிக்கலாம். ஓ இந்த வாட்டி 5 தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கா? 5 6 கிடச்சிருக்கு. எப்பவுமே ஒன்று 7 தானே கிடைக்கும். கீழே ஃபுல்லாகிட்டு மேலே செகண்ட் 2 லேயரு. என்ன கதைன்னு தெரில, பார்ப்போம். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா டூல்ஸ் எல்லாம் அப்கிரேட் பண்ணுறதுக்கு சொல்லியிருக்கு. எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஏர்னிங் எடுத்துருவோம்னு நினைக்கிறேங்க. ஓகே, சத்தம் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஏரியா விட்டு களி பண்ணு சீக்கிரம்டா. நம்ம என்ன வாங்கலாம் வச்சுக்கலாம், லைட்டாக தண்ணி ஓடுறதுக்கு $19 தண்ணி கொஞ்சம் வேகமாக ஃபில் பண்ணுறதுக்கு. இது வேஸ்ட்டு தான் இது வாங்குறது, அதோட $80 நான் இதே வாங்கிக்கலாம். எங்கே அது வருதா வரலையா? வந்து டம்முனுக்கு அது வந்து அஸ்ட்டு போமே, பார்த்தீங்களா? மறுபடியும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம். போயிடுச்சுன்ட்டு டக்குன்னு நம்ம போயிடக்கூடாது கைஸ். ஒரு வாட்டி இப்படி தான் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு போனேன், திடீர்னு வந்து எங்கேருந்தோ வந்து அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அது கரெக்டாக இருக்கும் நினைக்கிறேன். ஆனால் இந்த வாட்டி விடக்கூடாது, எப்படியாச்சும் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி நம்ம வின் பண்ணியே ஆகணும். எனக்கு மெயினாக அந்த ஜோக்கரை கண்டுபிடிக்கிறது தான் கடுப்பாக இருக்குது. அவன் சவுண்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறோம், பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவன் அந்த ஏரியாவில் இருக்க மாட்டேங்கிறான். இதுவும் நம்ம ஆள் வந்து சூப்பர் ஸ்லோவாக இருக்கிறான், அது வேற ஒரு செம்ம கடுப்பாக இருக்குது. எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றியாச்சு. மறுபடியும் இப்போ தண்ணியை மட்டும் ஃபில் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்னு வச்சுக்கலாம், இந்த ஏரியா ஒரு ரவுண்டு சர்க்கிள் அடிப்போம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் குச்சி கட்டெல்லாம் கிடைக்கும், அதெல்லாம் வந்து கொஞ்சம் பொறுக்கி வச்சுப்போம். நான் நினச்ச மாதிரி இந்த சைடு ஒரு கட்டை ஒன்று கிடக்குது, ஆனால் பத்தாது. ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் நமக்கு நிறைய வேணும். ஃபஸ்ட்டு இல்லை, நான் இப்போ சேல் பண்ணிடுறேன். ஒரு கட்டை கிட்டத்தட்ட 16 கிடைக்குது. இந்த ஏர்பஸ்டும் கிட்டத்தட்ட ஒரு 128 கிடச்சிருக்கா? இந்த சவுண்டு வேற, அது வர சவுண்டு மாதிரியே இருக்குது சார், வேற நின்று பார்க்க வேண்டியதா இருக்குது. திடீர்னு வந்து இருந்து தொலைஞ்சிச்சுன்னா கன்ஃபார்மாக டெத்து தான். நான் இந்த இடத்துல காயின் இந்த தண்ணி சவுண்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஜாம்பி வர சவுண்டு மாதிரி தான் இருக்குது. ஓகே, மோஸ்ட் கொஞ்சம் வளர வச்சாச்சு. ஓகே, இந்த சைடு ஒரு குச்சி கிடக்குது, இதையும் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஓ
அந்த காயின் வச்சு ட்ரெஸ் வாங்கி நான் என்ன பண்ண போறேன்? அது விற்கிறது தான் கரெக்ட். இந்த வாட்டி மட்டும் தோத்துடவே கூடாது கைஸ். கொஞ்சம் நல்ல ஏர்னிங் வரா மாதிரி இருக்க ஒரு சீட்ஸை வாங்கி நம்ம வந்து பிளான்ட் பண்ணணும். மெயினே இதுவே அப்படிதான், ஸ்பீடாக முடிக்கணும். இந்த சின்ன தேவையில்லாமல் இந்த மாதிரி குட்டி குட்டி சீட்ஸை வந்து நம்ம பிளான்ட் பண்ணுறதோட பெரிய சீட்ஸை வாங்கி நம்ம பிளான்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஓ மை காட், வர ஆரம்பிச்சிடுச்சு. ஜாம்பி சத்தம் கேக்குதுடா. ஓடுறா 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 ஓடுறா, வயிற்றுக்குள்ள ஓடிடுறா. ஜஸ்ட் மிஸ் கைஸ், கடைசி டைம்ல உள்ள ஓடி வந்துட்டேன். கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டேன். கடைசி டைம் கிடையாது, கடைசி டைமுக்கு முன்னாடியே கொஞ்சம் வந்துட்டேன் நான். அது ஒரு நல்ல விஷயம். இவன் வேற வயலின் வாசினே போறாங்க. இவன் சத்தம் பார்த்தாலே கொஞ்சம் பயமா இருக்குது. போயிட்டான் தான் நினைக்கிறேன். அந்த சைடு பார்த்தீங்கன்னா விளக்கு வேற கொஞ்சம் கொஞ்சமாக அணையுது. 500 வேணுமா? ஆடாடா, அவசரப்பட்டுட்டேனே. இப்போ இந்த குச்சிலாம் விற்றா பெருசாக எதுவும் கிடைக்காது. மறுபடியும் எனக்கு அந்த காயின் கிடச்சாதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நைட்டு வேற ஆக போதா? 280 பெருசா எதுவும் கிடைக்காது. இருங்க, நான் என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கேன்னா, எவனா வாயிலே ஆட்டா ஓட்டுறாங்க. 381 இருக்கு. 381 வச்சு ஏதாச்சும் சீடு வாங்க முடியுமா? இந்த சீடு வாங்கலாம். பட் ஆனால் இது வந்து 1 டைம் சீடா இல்லை 2 டைம் சீடான்னு தெரில. அது வேற ஒன்று இருக்கு. சும்மா காண்டிலாம் நம்ம வாங்கி வேஸ்ட் பண்ணிட முடியாது. சும்மாத்தையும் இந்த இடத்துல பிளான் பண்ணி வைப்போம். இதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எமர்ஜென்சி சீடு தான். ஓரளவுக்கு டீசெண்டாக கிடைக்கும் அந்த ஃபியூல்லாம் வாங்குறதுக்கு. ஏய், மறுபடியும் எங்கேயோ வந்துட்டாங்க. சத்தம் எந்த பக்கம்டா கேக்குது? சத்தம் இந்த பக்கம் தான் கொஞ்சம் கேக்குது, ஹெவியா. சத்தம் இங்கதான் கேக்குது. அவ்வளவுதான்டா, தப்பிச்சிட்டேன்டா தப்பிச்சிட்டேன்டா. ஆட்டோ ஓட்டுற சவுண்டு வர கேக்குதே. வேற எனக்கு ஃபியூல் வேற இல்லை. டக்குன்னு ஃபியூல் வேற எடுக்கணும். ஓகே, தண்ணி ஃபில் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் இந்த சைடு ஃபுல்லாத்தையும் தண்ணி ஊற்றுவோம். சத்தமே சரியில்லை கஸ். இந்த சத்தத்தை பார்த்தாலே கொஞ்சம் பயமா இருக்குது எனக்கு. இருங்க, லைட்டாக நான் ஃபியூல் மட்டும் கொஞ்சம் ஏற்றிட்டு வந்துடுறேன். என்ன இதுக்குள்ள இவன் வர சத்தம் கேக்குது? இவன் இந்த டைம்ல வர மாட்டான் தானே? எங்கடா இருக்க? ஓகேடா, போடா. எங்க எப்போ என்ன நடக்கும்னே தெரியல. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பகலாகட்டும். பகலாகிற வரைக்கும் உள்ளே கிடப்போமா? இந்த டைம்ல இதுக்கு முன்னாடி அந்த சாம்பி வந்துருக்கணும்ல. சாம்பி வரல ஏன்? பார்த்தீங்கன்னா இப்போதான் அந்த ஜாம்பி வருது. கிட்டத்தட்ட 240. என்கிட்ட 300 இருக்கு. பட் இந்த சாவி வாங்கிக்கலாமா? பரவாயில்ல, இது என்ன மாதிரி இருக்குன்னு தெரியல. மொத்தமாக வாங்கி தொலைச்சிட்டேன். இது கொஞ்சம் நம்மளுக்கு நல்ல ஏர்னிங் கொடுக்கணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்தான். ஐயோ, மெழுகுவத்தி 2 அணைஞ்சிடுச்சே. ஏய், ஏன்டா இவ்வளோ நேரம்? ஓகே, மெழுகுவத்தி அணைஞ்சிடுச்சு கேஸ். இன்னொரு பகல் ஆயிருக்கணும்ல, ஏன் பகல் ஆகல? அதானே பார்த்தேன்.
ஓ இந்த செடி கிடையாதா? அப்ப எந்த செடிடா அது? நைஸ். ஏய் இந்த டைம்ல அந்த மான் வேற வரும்ல, மோசமான மானு. நான் இதுக்கப்புறம் இதையே பிளான்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ராடே. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் இது அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஏர்னிங் கொடுக்காது. ஓ மை காட் மானு. ஐயோ கரெக்டா எந்த மாதிரி இடத்துல வந்து நிக்கிறான் பாத்தீங்களா? அவன் தண்ணி பிடிக்கிற இடத்துல வந்து நிக்கிறாங்க. ஒரு நல்ல வேலை கொஞ்சம் தள்ளி போய் நிக்கிறான். டேய் கிட்ட வராதா கிட்ட வராதா கிட்ட வராதா. இவன் வேற நம்மள ரொம்ப டார்ச்சல் பண்ணுவாங்க. இவங்கிட்ட எல்லாம் வேற நம்ம இதுக்கப்புறம் தப்பிக்க வேண்டியது இருக்கும். ஏன்? ஓகே தண்ணி ஒன்றும் இதுக்கு. ஓ ரொம்ப நேரம் இதுக்கெல்லாம் தண்ணி இருக்குமா? ஓ சூப்பர்ரா, நல்லா இருக்கு கைஸ். ஆக்சுவலி இதுலேருந்து எவ்வளோ நம்மளுக்கு அமௌண்ட் கிடைக்கும்னு தெரில. பட் ஆனால் அது வளர்றது கொஞ்சம் லேட்டாக வளரும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நான் இங்கே சுற்றி இங்கே இருக்க குச்சியெல்லாம் ஃபஸ்ட்டு நான் பொறுக்க ஆரம்பிக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் அந்த மீன் துண்டியெல்லாம் ரெடி பண்ணி வைக்க வேண்டியது இருக்கும். சத்தமே சரியில்லையே. மறுபடியும் மீண்டும் மீண்டுமா? மீன் தண்டுகளுக்கு எவ்வளோ கேட்குது? இப்போ 8 6. ஓகே நைஸ், நல்ல வேலை கைஸ், தப்பிச்சுக்கிட்டேன். தண்ணி வேற இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல. அது வீணா பண்ணது தண்ணி பக்கத்துல நிக்குது. ஓ போடுங்க வேற மாதிரி அமௌண்ட். என்ன அமௌண்ட் நிறைய வருது தான். பட்டு இது ஒன் டைம் சீடு. நம்ம சீடு வாங்கி வாங்கி பிளான்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ இது சரி, அதுவும் சரிதான். நான் இப்போ சீடு அதையே வாங்குறேன் நான். ஐயோ ஜஸ்ட் மிஸ் கைஸ், நானு தப்பிச்சிக்கினு. ஏய் கிட்ட வராதரா கிட்ட வராதரா கிட்ட வராதரா. ஏய் தண்ணி சீக்கிரம் சொம்பி தொலைய. அவன் வேற கிட்ட வந்துகிட்டே இருக்கான். இவனை மட்டும் கொஞ்சம் கிட்ட வர விட்டான். ஓ மை காட், போச்சு 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 போச்சு. ஓகே நல்ல வேலை கைஸ். இந்த வை குட்டின்னு வட்டான் பாருங்க. இவன் வந்து கதவு வேற இடிச்சுட்டு போறான். மறுபடியும் கதவு வந்து டம்மால்னு இடிச்சுட்டு போவோம் பாருங்களேன். இந்த காயினை எடுத்துட்டு ஆக்சுவலி இதுக்கு 2 வாட்டி தான் கைஸ் தண்ணி ஊத்துற மாதிரி இருக்கு. அது நல்ல விஷயம்தான். 7 இன்னும் ஒரு குச்சி மட்டும் கிடச்சிச்சுன்னா போயிட்டு மீன் துண்டியல் செஞ்சு வச்சுட்டு வந்துடுவேன். ஸோ மீன் துண்டியலுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும்னு தெரில, நம்ம செக் பண்ணி பார்க்கணும். தேங்க்ஸ்ரா. 8 குச்சி கிடச்சிச்சு கேஸ். நான் போயிட்டு மீன் துண்டியல் செஞ்சு வச்சுட்டு வந்துடுறேன். அந்த மான் இன்சைடு வந்துடக்கூடாது, அது வேற நம்ம பார்க்கணும். கரெக்ட், சூப்பரு. தண்ணிக்குள்ள போட்டு வந்துட்டேன். அது வேற என் கிட்ட வருது கேஸ். அதை பார்த்தாலே பயமா இருக்குது எனக்கு. தண்ணி பக்கத்திலே இருக்கானே. டேய் தண்ணி வேணும்டா எனக்கு. வீணா போனோம், தண்ணி பக்கத்துல நிக்கிறாங்க கேஸ். இருங்க, நம்ம லைட் நம்ம கிட்ட இருக்கிறதுலாம் ஃபர்ஸ்ட் நான் வித்துறேன். அப்பதான் அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டா நவுந்து போகும். 374 இருக்கா? நைஸ், நல்ல அமௌண்ட் தான். அவன் நம்மளை துரத்திக்கிட்டே வராங்க. அவன் அப்படியே பாருங்களா, அப்படியே பொறுமையா நம்ம எங்கெங்க இருக்குமோ அங்கங்கெல்லாம் வந்துகிட்டு இருக்கான். ஓடு சரியான அமௌண்ட்டு. ஓகே அகெயின் அந்த வைத்த கலக்கிற சவுண்டு கேட்டுருச்சு. இதில் நம்ம என்ன பண்ணணும்னு வச்சுக்கலாம், கொஞ்சம் காயினு, மூமெண்ட் ஸ்பீடு, வாட்டர் இன்க்ரீஸு, சீடு இன்னும் கொஞ்சம் நிறையவே வாங்கிக்கலாம். 5 சீடு தான் வாங்க முடியும்னு நினைக்கிறேன். 5 சீட்டுக்கு மேலே வாங்க முடியாது. லேண்டன் கொஞ்சம் நேரம் எறிடுது, அது வேணாம். அதுக்குள்ளே லேண்டன் இது ஃபில் பண்ணிக்கிறேன். வயலு போயிட்டான். இருங்க,
இதுக்குள்ள போக கூடாது. கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் அவன் வந்து மானா மாறிடுவான். அதுக்கப்புறம் நம்ம வெளியே போலாம். நேரம் தலை தெரி. ஓகே, இப்போ வெளியே போலாம் தான் நினைக்கிறேன். திடீர்னு வந்து கழுத்து கவிட போறான். என்னோட ஓடுற ஸ்பீடை நான் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். நைட் வேற ஆக ஆரம்பிச்சிடுச்சா. ஓகே, கிட்டத்தட்ட 500. நம்மளுக்கு அந்த அவக்காடோ செடி மட்டும் நம்ம அன்லாக் பண்ணி விட்டுட்டுனாலே போதும் கைஸ், ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம். ஓ, இந்த இடத்துல தான் நம்மளுக்கு முக்கியமான கட்டமே. அந்த மானு கிட்ட வரத்தே நம்ம கண்ணுக்கு தெரியாது. இது வரைக்கும் என்னோட ஓடுற ஸ்பீடு அதிகப்படுத்தி, காயின் அதிகப்படுத்த தண்ணி ஸ்பீடு. இது வேற என்னென்ன அன்லாக் பண்ணுறது? இதை இன்னும் கொஞ்சம் அன்லாக் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமேட்டு இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுனாலே போதும். வேற நைட்டு வேற சத்தத்தை கேட்டாலே பயமா இருக்குது. ஐயோ, சத்தெல்லாம் ரொம்ப மோசமா இருக்குது. இன்னும் ஒரு 5 சீடு. எங்க கேஸ் போனாவன்? ஏய், ஏன்டா உனக்கு எங்கேயும் நிக்கிறதுக்கு வேற இடம் கிடைக்காதடா? இங்கே தான் வந்து நிப்பேன் நீனு. வேற அப்படியே மனசுல ஒரு மரண பயத்தை வச்சு விளாண்டுட்டு இருக்கேங்க நானு. ஏன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டோம். இந்த டைம்லாம் செத்துட்டுன்னு வச்சுங்களா. ரொம்ப ஓ மை காட், தப்பான இது பண்ணி விட்டேன். இவன் வேற வயலின் வசனே வந்து அடிக்கிறான். ஓகே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இது போயிடும். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜோக்கர் எங்கேயா சுற்றின்னு இருப்பான். ஓகே, அது போயிடுச்சு. இந்த சீடு கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு கெய்னிங் கொடுக்குது பேஸ். மெயினாக நம்ம இந்த சைடு தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். திடீர்னு வந்து நிற்கிறாங்க என் பின்னாடி வந்து. நல்ல வேலை நான் போயிட்டு மறுபடியும் இதே சீடை வாங்கிட்டு வரேன். இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த சீடே நம்ம வந்து பிளான்ட் பண்ணுவோம். நாடா சத்தமே சரியில்லை, எவனோ ஆட்டோலாம் ஓட்டுறாங்க. மறுபடியும் போயிட்டு கொஞ்சம் சீடு வாங்கிட்டு வந்துடலாமா? அந்த சீடு கொஞ்சம் நல்ல ஏணி கொடுக்குது. ஓகே, பகலாயிடுச்சு. நல்ல அமௌண்ட் வருது பார்த்தீங்களா? அது என்ன வளர்றது கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. பட் ஆனால் கொஞ்சம் நல்ல ஏனிங்க தான் அது. இருங்க, நம்ம இந்த இடத்துல மீன் பார்த்தோம்ல, அது என்ன கதைன்னு போய் பார்த்துட்டு வரும். மீன்ஸ் நல்ல ரேட்டு போகுது. மீனும் சும்மா சொல்லக்கூடாது கேஸ், நல்ல ரேட்டு தான் போகுது. சரி இருங்க, நம்ம கிட்ட இருக்க இந்த கட்டையெல்லாம் ஃபஸ்ட்டு விற்றுரும். 600. ஓ, இதில் இன்னும் எக்ஸ்ட்ரா சீடு இருக்குது. இந்த சீடு வாங்குவோம். ஐயோ, அந்த மான் கிட்ட கிட்ட அது பார்த்தாலே பயமா இருக்குது கேஸ். அது திடீர்னு அந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா? அதெல்லாம் பார்த்தாலே செம்ம திகிலா இருக்குது. நான் இந்த சைடு வந்தாதான்டா நீ என்ன இது பண்ணுவேன். ஓ போச்சு. உண்டியல் சத்தம் கேட்க ஆரம்பிச்சிடுச்சு. வந்துட்டாங்க 2வது வாட்டி. போயிட்டான் தான் நினைக்கிறேன்.
போயிட்டியாடா? கரெக்டா வராங்க வராங்க வராங்க. சரிங்க. மான பஸ் துரத்தி விட்டணும். அது வீட்டு பக்கத்துலேயே வந்து நிற்கும். செம்ம கடுப்படிக்கும் அது. ஓகே, இதுக்குள்ளே வெளியே போத்தல கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கிட்டோம். நம்மளுக்கு இன்னொரு சீடும் பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆயிருக்கு. அந்த சீடை பார்த்தீங்கன்னா பிளான்ட் பண்ண ஆரம்பிப்போம். ஆக்சுவலி இந்த சீடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே அமௌண்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த இது தானே கிடச்சிருக்கு. போயிட்டு தண்ணி வேற ஃபில் பண்ணும். வளர ஆரம்பிச்சிச்சு. பட் ஆனால் தண்ணி கிட்ட தான் போக முடிய மாட்டேங்குது. அந்த மான் அங்கே தண்ணி கிட்ட நிற்குது. சேல் பண்ணி 100. ஓகே, எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய அமௌண்ட் இந்த வாட்டி கொஞ்சம் இது பண்ணியிருப்பேன்னு தான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டேங்கை ஃபில் பண்ணும். இந்த மானு கிட்ட வராதரா போடும். ஆக்சுவலி இருங்க வரேன். இல்லை எவ்வளோ இது 1000-ஆ? இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம 4 வாங்கணும். வீட்டுக்குள்ள இருந்தாலே ஒரு சத்தம் ஒன்று கேட்குது பாருங்க. ஓ, இந்த மான் இப்போ வர வர அப்படியே கரெக்டாக நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருது கைஸ், நல்லா ஃபாஸ்ட்டாகவே. நீ என்னதான் ஃபாலோ பண்ணாலும் சரி, உங்ககிட்ட மட்டும் நான் வரவே மாட்டேனே. நல்ல வேலைக்கு கரெக்டான டைமுக்கு வந்து ரிட்டர்ன் வந்த பாருங்க. அந்த மான் ரொம்ப நம்மள பிரச்சனை பண்ணுதுங்க சார். பார்த்தாலே செம்ம காண்டாவுது. காண்டாவதுல பயமா இருக்குது. தண்ணி தொட்டில இருந்து எவனோ வராங்க வெளியே. அவன் எங்க இருக்கானே தெரியல. அப்பாடா, நல்ல வேலை கண்டுபிடிச்சிட்டேன். ஒன்று வாங்கிட்டேன். திக்கு 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 திக்குன்னு இருக்குது கேஸ் அப்படியே எனக்கு. ஓகே, போயிட்டாங்க. வெளியே போடா. இவன் வேற வந்து பிரச்சனை பண்ணுவான். அப்புறம் அதனாலதான் இவனை இப்பயே துரத்தி விடுறது வந்துருச்சு. எங்க இருக்குன்னு தெரியல இது. ஐயோ, பலூன் வேற திருப்பி கொடுக்கணும் கைஸ் அவனுக்கு. இங்கதான் எங்கேயோ சத்தம் கேக்குது. போடா.
அதான் எங்கேயோ சத்தம் கேக்குது. எங்கடா இருக்க? நல்ல வேலை கைஸ். சத்தமே சரியில்லை, அப்படியே கொடூரமா இருக்கு அவன் சத்தமே. ஓகே, வெளியே போயிட்டாங்க. Oh my god. ஏய் அந்த மாடு இதுக்குள்ளலாம் வருமா? செடி வளர்த்துருக்குமே அதுக்குள்ளலாம் வருது கைஸ். ஸ்டார்ட் ஆயிடு. நாசமா போயிடுச்சு 2 வாட்டி. இன்னும் ஒரு வாட்டி போயிட்டு எங்கேயாச்சும் போய் உசார் பண்ணிட்டு வரேன். வாங்கிட்டேன். போடு. ஒரு வாட்டி ஜெயிச்சிருவேன் தான் நினைக்கிறேன். ஏன் மான் வருது. மான் வருது. இப்போதைக்கு என்னால் எதுவும் பண்ண முடியாது. இந்த அவகாடோ செடி நல்ல ஒரு ஃபார்மிங் மெத்தட் கைஸ். போ ஓடி போயிடு வராது இந்த ஏரியாலலாம். இந்த வாட்டி எப்படியாச்சும் முடிச்சே ஆகணும். ஓடி போட்டேன். எத்தனை வாட்டி? முடியாது. இன்னும் ஒரு வாட்டி அப்போ வாங்கி தான் ஆகணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஓகே கைஸ். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த கேமை முடிச்சாச்சு கைஸ். ஓகேங்களா, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தது வந்து ஒரு அட்டம்ப்ட் தான். ஓகேங்களா, ஸோ இதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான அட்டம்ப்ட் நடந்துச்சு. அதுவே எனக்கு தலைவலி எடுத்துக்கிச்சு கைஸ். ஓகேங்களா, கிட்டத்தட்ட இது எத்தனை வாட்டி ப்ளே பண்ணியிருப்பேன்னு எனக்கே தெரியாது. ஒவ்வொரு வாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதிகமாக ஜோக்கர் கிட்ட தாங்க அதிகமாக செத்தேன். ஓகேங்களா, ஜோக்கரு, அதுக்கப்புறம் மானு. ஓகேங்களா, ஸோ மானு கிட்ட வந்து நானாவே மாட்டி நிறைய வாட்டி செத்துருக்கிறேன். ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இந்த கேமை நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம் கைஸ். ஓகேங்களா, ஸோ எனக்கு என்னமோ இது ஒரு பெரிய சாதனை மாதிரி எனக்கு தோணுது. ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் லைக் அண்ட் சப்போர்ட்டை தட்டி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை கைஸ்.